ஒரு ஆழமான வெளிமூச்சு. மீண்டும் டீப்பா இன்ஹேல் பண்ணி, டீப்பா எக்ஸ்ஹேல் பண்றீங்க. உள்ள எடுக்கக்கூடிய சுவாசத்த விட, வெளிய விடக்கூடிய சுவாசத்தின் அளவு நீண்டதாக இருக்கணும். விட்டு பாடிய ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணிக்கங்க. பாடிய ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணிக்கங்க. கண்மூடிய உட்காரலாம். நான் சொல்றத திரும்பவும் சொல்லுங்க. என்ன ஃபாலோ பண்ணி சொல்லுங்க. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனி பிரத்யம் ராகுவே கேதுவே நமः. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பிழைகளையும் பொறுத்து மன்னித்து காத்து ரட்சித்தருள வேண்டும். நான் செய்த தவறுகள், நான் செய்த பிழைகள், நான் செய்த குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து என் வாழ்க்கையை சுகமுடனும் ஆனந்தத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் சுகமாய் நிறைவாய் வாழ இந்த இயற்கை மற்றும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்னை வழிநடத்தட்டும். என்னை வழிநடத்தும் என் அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்னை வழிநடத்தும் அனைத்து தேவதைகளுக்கும் நன்றி. என்னை வழிநடத்தும் என் திதி தேவதைக்கு என் மனமார்ந்த நன்றி. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும். என்னை நாடி வந்த கோல் என் செய்யும். கொடுங்கூற்று என் செய்யும். குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடலும்.
அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி. தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். அப்படி நான் போடக்கூடிய உங்களுக்கு கேட்கக்கூடிய பாடல அப்படியே காது கொடுத்து கேளுங்க, அதை கவனிங்க. விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா? விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா? விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா? விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா? குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? தன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? சரணத்தில் நிழல் கிடைக்குமா? அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும், அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது, அலை மீது அலையாக வந்து சேரும்போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா? அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா? நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா? நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா? விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா? தன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? கோட்டி ஜன்மம் நான் எடுப்பேன் குருமுந்தன் அருள் இருந்தால், கோட்டி ஜன்மம் நான் எடுப்பேன் குருமுந்தன் அருள் இருந்தால், கோட்டி ஜன்மம் நான் எடுப்பேன் குருமுந்தன் அருள் இருந்தால், கோட்டி ஜன்மம் நான் எடுப்பேன் உனக்குன்றே உனக்காக எனையாக்குவேன், உனக்குன்றே உனக்காக எனையாக்குவேன், உனக்குன்றே உனக்காக எனையாக்குவேன், உனக்குன்றே உனக்காக எனையாக்குவேன். நினைக்காத துன்பம் பல எனை வந்து சேரும்போது, நினைக்காத துன்பம் பல எனை வந்து சேரும்போது, நினைக்காத துன்பம் பல எனை வந்து சேரும்போது, உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா? 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 விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா? விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா? குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? நங்கூரம் போல் குருநாதன் கடை விழி இருக்க, நங்கூரம்
நங்கூரம் போல் குருநாதல் கடைவிழி இருக்க நங்கூரம் போல் குருநாதன் கடைவிழி இருக்க நங்கூரம் போல் குருநாதல் கடைவிழி இருக்க சம்சார புயல் கண்டு மனம் மஞ்சுமா சம்சார புயல் கண்டு மனமல்ஜுமா சம்சார புயல் கண்டு மனமும் மஞ்சுமா சம்சார புயல் கண்டு மனமல்ஜுமா நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் முன்னடியில் வைத்தேன் நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உணரில் வைத்தேன் நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் முன்னடியில் வைத்தேன் நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உணரில் வைத்தேன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா உன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாதல் சரணத்தில் நிழல் கிடைக்குமா ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர 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 சத்குரு சரணாரவிந்த கி ஜெய் இரண்டு கைகளையும் தேய்ச்சு கண்கள் ஊத்திட்டு கண்ணில் திறக்கலாம். குருவே சரணம். பரவாயில்லையே, காலையில எழுந்து வந்துட்டீங்களே. எழுந்திருக்கிறதுக்கு உண்மையாவே எத்தனை பேர் கஷ்டமா இருந்துச்சு? எத்தனை பேர் கஷ்டமா இருந்துச்சு? கஷ்டமா இருந்துச்சு. ஓகே. ஈவன் எனக்குமே கஷ்டமா தான் இருந்தது இன்னைக்கு எழுந்து வர்றதுக்கு. ஏன்னா நைட்டு போய் படுத்த டைமு, நைட்டு மெடிடேஷன்லாம் முடிச்சுட்டு, இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா தெரியும், நைட் ஃபுல்லாக மெடிடேஷனில் உட்காந்துட்டு போய் படுக்கும்போது டைம் 1. அதனால அதுக்கப்புறம் திரும்ப எழுந்திருக்கிறதுன்றது ஒரு பெரிய டாஸ்காக தான் இருந்தது. இருந்தாலும் கடமை அழைக்குது இல்லை, வந்துதானே ஆகணும். நமக்காக இத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னும் போது அப்புறம் திரும்ப நான் என்னை புஷ் பண்ணிட்டு மாற்றிக்கிட்டேன். எவ்வளோ நாள் எழுந்தாலுமே சில நேரத்தில் உடம்பு அசதியாக இருந்துச்சு அப்படின்னா மைண்டு திரும்ப டிஸ்ட் பண்ணும். இல்லை, ஏன் இப்போ இப்படிலாம் பண்ணுற, ஏன் எந்திரிக்கிற, இப்போ எழுந்து என்ன பண்ண போற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். இப்போ நான் அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னா, இல்லை இத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு பதில் சொல்லுவேன். இப்போ உங்களோட மைண்டுக்கு நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? ஆமாம், நம்ம போய் ஒரு 10ஓட 11னா நம்ம கலந்துக்கிறதுக்கு சும்மா அப்படியே படுத்துருவோம், பார்த்துப்போம், வர்றது அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி தானே? மைண்டுக்கு நம்ம இப்படியே இன்புட்டை கொடுத்து 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 பழகிட்டோம். எஸ் ஆர் நோ? ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ அதுதான் உண்மை. தலையாட்டுறதுக்கு உங்களுக்கு சிரமமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்குள்ள ஈகோ டச் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே. எப்போ அழகா ஆமாங்க அப்படின்னு சொல்லி உண்மையா தலையாட்ட ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப என்ன நடக்கும்? உண்மையாவே மாற்றம் நிகழ ஆரம்பிச்சிடும் வேற லெவல்ல. நான் உங்களுக்கு எழுதி தரேன், இந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம்ல என்னுடன் சேர்ந்து லைவை நீங்க அட்டன் பண்ணி பாக்குறவங்க பல பேர், ஏன்னா நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க, உள்ள இல்லை, ரெக்கார்டட் செஷன் வாங்கிக்கலாம். சில பேர் அப்ராட்ல இருந்து அட்டன் பண்றாங்க, ஸோ ரெக்கார்டடா வாங்கிக்கலாம்னு சொல்லி நினைப்பீங்க. இருந்தாலுமே உங்களால நீங்க இருக்கக்கூடிய கண்ட்ரிக்கு, இப்ப மலேசியா சிங்கப்பூரா இருந்துச்சுன்னா 4ன்னும் போது 6:30 to 7:30 இருக்கும்.
அதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா, லைவ் அட்டெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா, லைவே அட்டெண்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஓகே. ஸோ உங்களோட மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும். எஸ் ஆர் நோ? இப்படியே நம்ம சொல்லி 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 நம்மளோட லைஃப்ப வந்து வீணடிச்சுட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறோம். எங்க இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையே தம்பி. எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒண்ணும் பெருசா நடக்கல. அது நடக்கல, இது நடக்கல. நீங்க எது சொன்னாலுமே, வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்களே வந்து காலால எட்டி உதைக்கிற மாரி. எப்படி மாணிக்கவாசகர் சுவாமிக்கு சிவபெருமான் வந்து, "வா போலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, அதோட வேல்யூ தெரியாம, "இல்ல, இல்ல என்னாலலாம் இப்ப வர முடியாதுன்னு" சொல்லி அனுப்பி விட்டாரோ, அதே மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிய உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு என்ன மாரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியல. அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுறத கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணணுமா, பண்ணக்கூடாதா? வாழ்க்கையில ஜெயிக்கணும்ன்ற ஒரு வெறி இருக்குது, ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் அது ஒரு ஆசையாவே இருந்துட்டு போயிட்டா ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ஆசையாவே இருந்துட்டு போகணும்னா, எதுக்கு நீங்க காலையில எந்திரிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஏதோ ஒண்ணத்த மாத்தணும்ன்றதுக்காக தான் நம்ம ஆசைப்படுறோம். இல்லையா? அப்ப அத வெறும் ஆசையா மட்டுமே கடந்து போகக்கூடாதுன்றதுல ஒரு தெளிவு இருக்கு. எப்ப தெளிவு இருக்கும் அப்டின்னா, இந்த ஒரு 9 மணிக்கு, 10 மணிக்கு அந்த ஒரு தெளிவு வரும். காலையில. ஒரு 9, 10 மணிக்கு அந்த தெளிவு வரும். காலையில 3:30 மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்டின்னா, அந்த தெளிவு வராது. எழுந்துட்டா தெளிவு வந்துரும். ஆனா எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தெளிவு வராது. ஏன் வராதுன்னா, மனம், இந்த உடல் மனம் நீங்க அதிகமா வச்சுக்கங்களேன். மனம் செயல்படுத்தக்கூடியத அந்த உடல் செயல்படுத்தக்கூடாது. பண்ண பண்ணும். அப்ப என்னன்னா, இந்த மனம் சந்தோஷமாகவே இருந்து பழகிடுச்சு. சுகமாகவே இருந்து பழகிடுச்சு. ஆமாவா? இல்லையா? அதற்கு பேர் என்ன? சுகவாசி. அதுக்கு பேர் என்ன? சுகவாசி. எங்கெல்லாம் சுகம் கிடைக்குதோ, அதெல்லாம் தேடி, 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 தேடி போயி இந்த மனம் எடுத்துக்கிட்டே இருக்கும். இல்லையே! அப்படிலாம் கிடையாது. நான் வந்து ரொம்ப அப்படி, நான் ரொம்ப இப்படி, நான் கிட்டத்தட்ட 28 வருஷமா டிராவல் பண்றேன். நான் ரொம்ப 30 வருஷமா டிராவல் பண்றேன்னு என்கிட்ட நீங்க சொன்னாலுமே, எல்லோரோட மனமும் சுகத்தை தேடி தான் ஓடுது. இப்போ நீங்க உட்காந்த இடத்தையே சூஸ் பண்ணிக்கீங்க. சுகமா எந்த இடம் இருக்கோ, சாஞ்சு உட்கார முடியும். ஃபேனுக்கு கீழ இப்படி உட்கார்ந்தா நல்லா ஒரு 1 மணி நேரம் அப்படியே கிளாஸ வந்து ரன் பண்ண முடியும். இந்த இடத்துல உட்கார்ந்தா இந்த மாதிரியான கம்ஃபோர்ட்லாம் இருக்கு. இப்படின்னு சொல்லி, உண்மையாவே நீங்க உட்கார்ந்ததுக்கு பின்னாடி அவ்வளோ கால்குலேஷன் நடந்துச்சா? நடக்கலையா? நடந்ததா இல்லையா? இந்த இடத்துல உட்காந்துக்கலாம். கொஞ்சம் ஃபேன் மேலேயே இருக்கு. இந்த இடத்துல உட்காந்துக்கலாம். கொஞ்சம் இன்டர்நெட் நல்லா கிடைக்கும். இந்த இடத்துல உட்காந்துக்கலாம். கொஞ்சம் அப்படியே இப்படி பார்த்து, இப்படி இயற்கைய அப்படி பார்த்த மாரி உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி என்னென்ன மாரியான பாசிபிலிட்டீஸ் சுகத்தை சம்மந்தப்படுத்தி இருக்கோ, அதற்கெல்லாம் தகுந்தாற் போல தான் நீங்க உட்கார்றதிலேயே இவ்வளோ விஷயத்த நீங்க பார்த்திருக்கீங்க. யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் நீங்க 1 மணி நேரம் உட்கார போறீங்க. அந்த 1 மணி நேரம் உட்கார்றதுக்கே நீங்க இவ்ளோ ஒரு சுகமான விஷயம்லாம் இருக்கான்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணி, அதுக்கப்புறம் தான் வந்து உள்ள குதிக்கிறீங்க. அப்படின்னும்போது இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா, லைஃப்ல எவ்வளோ நாள் பயணமாக இருந்துட்டே இருக்குது. இந்த லைஃப்ன்றது டோட்டலா அப்படி ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. அப்ப இதுல எவ்வளோ சுகமான விஷயத்த தேடிட்டே இருக்கும். அதுக்கு வந்து கஷ்டப்படுறதெல்லாம் பிடிக்காது. யாருக்காவது கஷ்டப்படுறது பிடிக்குமா? இப்போ ஒண்ணும் இல்ல. இந்த சைடு வந்து உங்களுக்கு ஒரு 1 மணி நேரம் உழைச்சுட்டு ஒரு 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 1 மணி நேரம் உழைச்சுட்டு ஒரு ரூ. 10,000 எடுத்துக்கங்கன்னு ஒரு சைடு வைக்கிறேன். இன்னும் நீங்க வந்து ஒரு 8 மணி நேரம் உழைச்சுட்டு ஒரு ரூ. 2,000 சேர்த்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க எத சூஸ் பண்ணுவீங்க? எதுங்க சூஸ் பண்ணுவீங்க? 8 மணி நேரம் உழைச்சு ரூ. 12,000 எடுக்கிறத சூஸ் பண்ணுவீங்களா? இல்ல 1 மணி நேரம் உழைச்சுட்டு ரூ. 10,000 எடுத்துக்கிறத சூஸ் பண்ணுவீங்களா? சும்மா ஹானஸ்ட்டா அப்படியே டைப் பண்ணுங்களேன். 1 ஹவர் உழைக்கிறதுக்கு தான் எல்லாரும் தயாரா இருக்கிறீங்க. எஸ் ஆர் நோ? 8 மணி நேரம் உழைச்சு ரூ. 2,000 எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்ல. இப்போ 8,000 இப்போ 2 மணி நேரம் சரி, இப்ப 8 மணி நேரம் உழைக்கிறீங்க. உங்களுக்கு ரூ. 50,000 தரேன்னு சொல்றாங்க. இல்ல ரூ. 50,000 கூட வேண்டான்னு. ரூ. 2,00,000 தராங்கன்னு சொல்றாங்க. இப்ப எதுக்கு உழைப்பீங்க? 8 மணி நேரம் உழைத்தால் ரூ. 2,00,000. 1 மணி நேரம் உழைச்சா ரூ. 10,000. இப்ப எது உழைப்பீங்க? அப்படியே சும்மா டைப் பண்ணுங்க. 8 ஹவர்ஸ். இப்ப எப்படி மனம் 8 ஹவருக்கு போகுது? யு அதே அதே ஒரு வொர்க் தான். ஒரு ஆப்ஷன் அங்க இருக்கும்போது 1 மணி நேரம்னு சொன்னீங்க. இப்ப எப்படி மனம் 8 ஹவருக்கு பட்டுன்னு குதிக்குது? இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் நீங்க. புரியுதா? புரியலையா? இப்போ என்னன்னா இங்க பிரச்சனை இங்க தான். பிரச்சனை எங்க நடக்குது? அங்க தான் நடக்குது. உங்கனால முடியும், முடியாதுன்னுலாம் கிடையாது.
1 மணி நேரம் வேலை செஞ்சா 10,000 ரூபாய், 8 மணி நேரம் வேலை செஞ்சா 2 லட்சம் ரூபாய். அப்ப என்னன்னா மனம் அந்த 8 ஹவருக்கு டியூட்டிக்கு தயாராகுது. ஏன்னா அதோட வேல்யூவ தெரியுது. அப்ப என்னன்னா இது எனக்கு கிடைச்சா சுகம் சொல்லி நினைக்குது. 8 மணி நேரத்துக்கு தயார் பண்ணுது. அப்ப இது எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள கம்மியான ஒரு விஷயத்த, ரொம்ப சோம்பேறித்தனமான ஒரு விஷயத்த, வேல்யூ கம்மியா இருக்குன்னா உங்கள பண்ண விடாது. இல்ல அத வந்து ஃபீல் பண்ணல அப்படின்னா அது பண்ண விடாது. எதுக்கு ரூ. 2000 போய் 7 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணுமா? ஆமாவா இல்லையா? 7 ரூ. 2000 நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு? ஒரு ரூ. 12,000 குடுக்குறாங்க 8 மணி நேரத்துக்கு அப்படின்னா, அந்த ஒரு மீதி இருக்கக்கூடிய 7 மணி நேரம் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு தயார் நிலையில நீங்க இல்ல. 1 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு 10,000 நான் நிப்பாட்டிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்க. எஸ் ஆர் நோ? அப்ப இது என்னன்னா மனம் ஓகே. 1 மணி நேரம் வேலை செஞ்சா ரூ. 10,000 கிடைக்குது. மீதி இருக்கிறது நான் சுகமா ஜாலியா உட்காந்துக்கிறேன். மீதி அந்த 7 மணி நேரத்த உங்களோட வளர்ச்சிக்கு நீங்க செலவு பண்ணியிருப்பீங்களான்னா பண்ணியிருக்க மாட்டீங்க. அதுல என்ன மாதிரியான ஃப்ரீயா உட்கார முடியும்? எப்படி நான் ஜாலியா இருக்க முடியும்? இப்படிப்பட்ட விஷயங்களை தான் அந்த மனம் திங்க் பண்ணும். அதுக்கு பேர் தான் என்னது? சுகவாசின்னு பேரு. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க அந்த சுகத்தோட அடிப்படையிலேயே தான் அது யோசிக்கும். சுகத்தோட அடிப்படையில தான் யோசிக்கும். இப்படி இந்த சுகத்தோட அடிப்படையிலேயே யோசிச்சவங்க தான் என்ன பண்றாங்க? இன்னும் அந்த ஒரு லைன் இருக்குல்ல, அந்த லைனுக்கு கீழயே நம்ம இருக்கிறோம். இந்த சுகத்தை தாண்டி யோசிச்சவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த லைன தாண்டி போயிட்டான். யார சொல்றீங்க லைன தாண்டி போயிட்டான் அப்படின்னு அப்படின்னா, பெரிய பெரிய பிசினஸ் பெர்சன எடுத்துக்கங்க. ஏதோ ஒண்ணுத்த சாதிச்சவங்கள எடுத்துக்கங்க. உங்களுக்கு பார்க்கும்போது, அவன் என்னத்த பண்ணிட்டான், அவனுக்கு ஏதோ லக் அடிச்சிருச்சு. லக்லாம் அடிக்கலங்க. அவன் அவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கான். நான் ஏதோ ஒரு வீடியோல கூட சொல்லியிருந்தேன். நான் வந்து சிவவா லாஸ்ட் லைவ்ல சொல்லியிருந்தேன்னு நெனைக்கிறேன். சிவவாக்கியரோட பாடல்ல, "எப்படி தம்பி நீங்க இப்படி பாடுறீங்க? எப்படி உங்களுக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரியுது?" அப்படின்னா, சிவவாக்கியரோட பாடல்ல 1, 2 மணி நேரம், இன்னொன்னு வந்து ஒரு 1 1/2 மணி நேரம் பாடல் இருக்கு. ஓகே. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பாடல்கள், சிவவாக்கியர் பாடல். எல்லா பாடலையும் நான் கேட்டிருக்கேன். கேட்டேன்னா, ஒரு முறை கேட்டுட்டு கடந்து போல. கிட்டத்தட்ட ரிப்பீட்டட் மோட்ல ஒரு நாளைக்கே 2 மணி நேரம் ஆடியோவ, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 வாட்டிலாம் ரிப்பீட்டட் மோட்ல கேட்டிருக்கேன். நீங்க கேட்டிருக்கீங்களா? இப்ப நான் இங்க பெரிய ஆளுன்னு பேசல. ஆனா ஒரு விஷயம் ஒருத்தனுக்கு புரியுது, இல்ல ஒரு விஷயம் இன்னொருத்தனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, அதற்குண்டான நேரத்த அவன் அதுல அதிகமாக செலவு பண்ணியிருக்கான். பட் நம்ம என்ன பண்றோம்னா, அதுல செலவு பண்ணல. அது அந்த நேரத்துல நம்ம கால் மேல கால் போட்டு சந்தோஷமா ஒரு டிவி பார்த்ததா இருக்கட்டும், இல்ல கிரிக்கெட் பார்த்ததா இருக்கட்டும், இல்ல வந்து ஜாலியா சுகமா என்னென்னலாம் நான் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிச்சதா இருக்கட்டும். ஆனா, நீங்க அங்க சுகமா அனுபவிச்சீங்க. ஆனா அந்த நேரத்துல இன்னொருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த கிரியேட் பண்றதுக்கு ஓடிட்டு இருக்கிறான். இந்த வாழ்க்கையே மாயைன்னு தெரிஞ்சு போச்சு. இத நான் கிரியேட் பண்ணி என்ன பண்ண போறேன்? பல பேருக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கும். வாழ்க்கையே மாயைன்னு தெரிஞ்சு போச்சு. இத நான் கிரியேட் பண்ணி, இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சாதிச்சு நான் என்ன பண்ண போறேன்? அப்டின்னா, இங்க பாருங்க. நானு தெரியணும். நான் சாதிக்கணும் அப்டின்றது இல்ல. நான் இங்க வந்ததுக்கு மக்களுக்கு, இங்க இருக்கக்கூடிய மற்ற உயிரினத்திற்கு ஏதோ ஒரு வகையில நான் புரோஜனமா இருந்தேனா? அவ்வளவுதான் கேள்வி. நான் இங்க பெரிய ஆள் ஆகணும். நான் பணம் சேர்க்கணும். நான் வந்து ஒரு பெரிய உத்தியோகத்துல இருக்கணும். நான் வந்து ஒரு பெரிய விஷயத்த கிரியேட் பண்ணணும். என்னோட ஃபேம் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்கன்னா, இது எல்லாமே நான். அந்த நானோட அடிப்படையில எல்லாமே இது உருவாயிருக்கு. ஆனா, இங்க நான் வந்திருக்கேன். எனக்கு உண்டான ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்ப நான் கையில எடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த ஏதோ ஒரு வகையில கிரியேட் பண்ண போறேன். இது என்னன்னா, இது சுயநலம், இது பொதுநலம். அப்ப அந்த பொதுநலத்துல இருந்து வரக்கூடிய ஒரு சன்மானமா இருக்கட்டும், அது வந்து உங்களுக்கு சம்பளம்னு வச்சுக்கங்க, இல்ல வரக்கூடிய ப்ராஃபிட்ன்னு வச்சுக்கங்க. இதனால நீங்க அனுபவிக்கக்கூடியதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் எதுக்குங்க நம்ம இங்க வாழணும்? இங்க பாருங்க, இறைவன் ஒரு விஷயத்த படைச்சிருக்கிறாரு. இப்ப அந்த படைப்புல இங்க படைக்கப்பட்டிருக்கு. அந்த படைப்புக்குள்ள தான் நீங்களும் இருக்கிறீங்க. இவ்வளவு விஷயங்கள் உருவாயிருக்கு. இப்ப இறைவன் இங்க அனுப்பக்கூடாதுன்னா அனுப்பியிருக்கவே மாட்டாரு. இங்க ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னா, அது நடந்திருக்க தேவையே இல்லையே! அப்ப ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அங்க ஒரு விஷயத்த கிரியேட் பண்றதுக்காக, ஒரு விஷயம் நடக்கணுன்றதுக்காக தான் அங்க ஒரு விஷயம் அங்க நடந்துட்டு இருக்கு. புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா? அப்ப நீங்க வந்ததுக்கு காரணம் இல்லன்னு நெனைக்கிறீங்களா?
நீங்க வந்ததுக்கு காரணம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்க வந்ததுக்கு காரணம் இருக்கு. அப்ப நான் இது எப்படி மாயை 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 தான், நான் இல்லைன்னே சொல்லல. ஆனா அதுக்குள்ள எப்படி விளையாடணும்ன்றது தெரியணும். நான் வந்து கடவுள் கிரியேட் பண்ணிட்டாருங்க. நான் வந்து எனக்கு இங்க வாழ்றதுக்கே விருப்பம் இல்லங்க. டோட்டல் மாயைங்க. இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லங்க அப்படின்னா, அதெல்லாம் நீங்க பேசவே கூடாது. இங்க என்ன விளையாடுறீங்களோ, இங்க என்ன உள்ள வந்திருக்கீங்களோ, அந்த கேம் சூப்பரா விளையாட தெரிஞ்சுக்கணும். அப்படி விளையாட தெரியல அப்படின்னா, ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் வந்து என்னங்க இப்படி இருக்கு? சரி நான் உடனே மாயேன்னு தெரிஞ்சிருச்சு. நான் அப்படியே சூசைட் பண்ணிட்டு செத்து போறேன். அப்படியா நம்ம பண்ண முடியும்? சூசைட் பண்ணா திரும்ப எந்த மாதிரியான உடல் கிடைக்குதுன்னு கூட தெரியாது. இருக்கிறதுலே பெரிய குற்றம் அதுதான். அப்ப எப்படியா இருந்தாலும் இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் வாழப் போறீங்க. அப்ப என்ன பண்ண போறோம்? அந்த வாழும் காலத்துல என்ன பண்ண போறோம்? மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய வகையில ஏதோ ஒண்ணத்த கிரியேட் பண்ணிட்டு போணும். எஸ் ஆர் நோ? நான் என்ன தம்பி கிரியேட் பண்றது? நான் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இல்ல பண்ண முடியலையா, மத்தவங்களுக்கு எதுவும் உபத்திரம் பண்ணாமையாவது இருங்க. இருக்குதுலயே ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் தர்மத்திற்கு. நீங்க எதுவுமே பண்ணலனாலுமே 50 பாயிண்ட்ஸ் எடுத்து பாஸ் பண்ணிரலாம். பண்ணா இன்னும் சூப்பர். பண்ணா நல்ல பாயிண்ட்ஸோட நல்ல சூப்பரா கட் ஆஃப் மார்க்ல பாஸ் பண்ணிடுவீங்க. ஓகே. இல்ல எனக்கு வந்து நான் எதுவுமே பண்ணல அப்படின்னா சூப்பர் பாஸ் பண்ணிடுவீங்க. ஆனா தேவையில்லாம ஏதாவது பண்ணி தேவையில்லாம தேவையில்லாம ஏதாவது பண்ணீங்கன்னா ஃபெயில் ஆயிடுவீங்க. புரியுதா இல்லையா? ஒன் வேர்ட் ஆன்சரா அப்படியே டிக் பண்ணிட்டே வரேன்னு வைங்க. ஏ, அடுத்து பி, அடுத்து டி, அடுத்து ஏ, அடுத்து பி. இப்ப ரொம்ப ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறேன்னு ஒரே ஆப்ஷனுக்கே ஒரு 3 டிக் பண்ணி வச்சீங்கன்னா, இல்ல ஒரே ஆப்ஷனுக்கு 2 டிக் பண்ணி வச்சீங்கன்னா, ம், ஏதோ ஒரு வகையில ரொம்ப ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறேன்னு சொல்லி டோட்டலா இழக்காம, ஏதோ இவ்வளவு பண்ண தெரியுது பண்றேன் அப்படின்னா கூட, சும்மா வந்து போறவங்க கூட ஒரு 10 பாயிண்டாவது எடுக்க முடியும். இதுல இந்த தர்மத்தோட வழி என்ன அப்படின்னா, சும்மா இருந்தீங்கனாலே, மத்தவங்களுக்கு எதுவும் உபத்திரம் பண்ணாம இருந்தீங்கனாலே, நீங்க பாஸ் ஆயிரலாம். இருக்கிறதுலயே ஒரு பிக் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதுன்னு, ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விதமான டாபிக் நம்ம பார்ப்போம். அதுல அதே டாபிக்ல அதே அப்படிலாம் இல்ல. நான் சொல்றது மட்டும் விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஓகே. நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு அப்படியே போட்டுட்டே போயிட்டே இருப்பேன். ஜஸ்ட் நீங்க அதை எடுத்து அப்படியே சேமிச்சு, ஓகே இந்த இடத்துல இதை அப்ளை பண்ணலாம், இந்த இடத்துல இதை அப்ளை பண்ணலாம்னு சொல்லி நீங்க அப்ளை பண்ணணும். உங்களுக்கு இந்த 7 நாள்ல எவ்வளவு கண்டென்ட் வரும்னே எனக்கு தெரியாது. ஏகப்பட்ட கண்டென்ட் வரும். நிறைய பேர் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ண நிறைய பேருக்கு நேரா என்ன சந்திச்சு, ப்ரோ இது வரைக்கும் நான் 1,00,000 கிளாஸ் எப்படி 1,00,000 கட்டிலாம் கிளாஸ் போயிருக்கேன். ஆனா நீங்க சொன்ன கண்டென்ட் அவங்க பேசல. இது எல்லாமே எப்ப பேசுனாங்க அப்படின்னா, ஒரு 3,00,000 4,00,000 கிளாஸ் இருக்கு இல்லையா? அந்த கிளாஸ்ல தான் ப்ரோ இது எல்லாத்தையும் பேசுனாங்க. நீங்க ஏன் ப்ரோ எல்லாத்தையும் ஒரே இதுலயே சொல்லி தரீங்க? இவ்வளவு சொல்லி கொடுத்தா எப்படி அடுத்த வாட்டி உங்ககிட்ட வருவாங்க? இப்படிலாம் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சில பேர் வந்து அக்கறை வச்சு, ப்ரோ இவ்வளவு சொல்லி கொடுத்தா பட்டுன்னு அவங்களுக்கு புரியாது. ஜஸ்ட் ஒரு ஓப்பனா மைண்ட் ஓப்பனா ஃப்ரீயா வச்சுட்டு உட்கார்ந்தாங்க அப்படின்னா, என் மேல இங்க பாருங்க, என்ன இங்க ஜட்ஜ் பண்ணி நீங்க எதுவும் பண்ண போறது இல்ல. உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கங்க. நான் எப்படி இருந்தா என்ன, என்னோட பேக்ரவுண்ட் எப்படி இருந்தா என்ன, எதுவா இருந்தா என்ன, அதெல்லாம் இல்ல. என்ன சொல்லித்தரான் ஒருத்தன், என்ன சொல்லித்தரான் அதை மட்டும் பாருங்க. அதை எடுத்து உங்களால அந்த டீச்சிங்ஸ் எடுத்து வளர முடியுதா? வளர்ந்துங்க. அதனால அப்பப்போ ரொம்ப ஆழமா கவனிங்க. பட்டுன்னு ஏதோ ஒரு பாயிண்ட் சம்டைம்ஸ் திடீர்னு வரும். எனக்கே தெரியாது. இங்க பாருங்க, ஆரம்பிக்கிற வரைக்கும் இன்னைக்கு சத்தியமா சொல்றேன், இந்த பாயிண்ட்லாம் நான் பேச போறேன் எனக்கே தெரியாது. இன்னைக்கு என்ன பேசலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு வந்தேன். இங்க வந்து அந்த கிளாஸ் வந்து போன பிரம்ம முகூர்த்தம் செஷன் வந்து ஃபர்ஸ்ட் டே இப்படிதான் இருந்ததானா? கண்டிப்பா இருந்திருக்காது. அட்டன் பண்ணவங்ககிட்ட கேட்டு பாருங்க. அடுத்த பிரம்ம முகூர்த்த செஷன்லயும் இதே மாதிரி தான் இருக்குமானா? அதுவும் தெரியாது. ஒரு ஒரு நாளைக்கு அந்த டாபிக்ல டச் பண்ணி இறைவன் எதை சொல்றாரோ அதை தான் நான் பேசுவேன். குமாரசாமி, சுசித்ரா அம்மா உள்ள இருக்கிறாங்க. எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணவங்க கேட்டு பாருங்க. லலிதா பிருந்தா இருக்காங்க உள்ள, எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணவங்க கேட்டு பாருங்க. ஒரு நாள் போல இன்னொரு நாள் நான் பேச மாட்டேன். ஏன்னா நான் இங்க மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு பேசல. நல்லா புரிஞ்சுக்கணும்.
இந்த மாதிரியான டைம்ல வரக்கூடிய வார்த்தைகள் இறைவனிடமிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். அது வந்து என்னங்க உங்களுக்கு மட்டும் இது பண்றாரா? இது இப்படி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இல்ல, இந்த நேரத்துல இந்த உயிர்களுக்கு எல்லாத்துக்கும் போய் சேர்றதுக்கு என் உடலை பயன்படுத்திக்கிறாங்க, என் வாயை பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். நீங்க உட்காந்து பேசுனீங்கன்னா உங்க வாயை பயன்படுத்தி இன்னொரு உயிருக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்ப என்னன்னா, இங்க வரக்கூடிய வார்த்தைகளை அப்படியே நீங்க எடுத்து எப்படி அப்ளை பண்ணணுன்றதை புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால கொஞ்சம் காது கொடுத்து கவனமா கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு உட்கார்ற மாதிரியான ஒரு நிலையில டெய்லியும் உட்காருங்க. டெய்லியும் லைவா அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? அப்ப இந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுகவாசின்னு சொல்லிட்டேன். எப்பயுமே அந்த சுகத்தினோட அடிப்படையிலேயே தான் ஓடிட்டு இருக்கும் மனம், எப்பயுமே. அப்ப இந்த சுகத்துல இருந்து கொஞ்சம் நான் மாறணும்ல. எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான். எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான். ஆனா அவன் ஏதோ ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிடுறான். என்னால ஒரு விஷயத்த கிரியேட் பண்ண முடியல அப்படின்னா, இயற்கை எல்லோருக்குமே அதற்குண்டான ஒரு வாய்ப்பை இங்க கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் நீங்க உட்காந்து இன்னைக்கு எனக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு உருவாச்சு யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு எனக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் உருவாயிருக்கு. இதுவே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இப்ப நீங்க உள்ள இப்ப கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. இயற்கை உங்களுக்கு நீங்க என்னதான் பணம் பே பண்ணியிருந்தீங்கனாலும் இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் அமைஞ்சுதான்னு நீங்க கேட்டுக்கு பாருங்க. எத்தனை பேர் காலையில எந்திரிக்கிறதுக்கு ஒரு போராட்டம் நடக்குதுன்னு சொல்லி கேட்டு பாருங்க. எத்தனை பேருக்கு சரியான கைடன்ஸ் இல்லைன்னு சொல்லி கேட்டு பாருங்க. எத்தனை பேருக்கு காலையில எழுந்த உடனே இந்த மாதிரி ஆறுதலா பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி கேட்டு பாருங்க. எத்தனை பேருக்கு இப்படி உட்கார்றதுக்கான சூழல் இல்லைன்னு சொல்லி கேட்டு பாருங்க. எத்தனை பேருக்கு வந்து நீங்க அழகா இங்க வந்து ஃபேன் போட்டு ஒரு வீட்டுக்குள்ள ஜம்முன்னு உட்காந்துட்டு ஒரு லேப்டாப்போ இல்ல வந்து ஒரு மொபைல் போனையோ வச்சு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனா எத்தனை பேருக்கு இந்த சூழல் இல்லைன்னு தெரியுமா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இயற்கை உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்குன்னா அழகா ஒரு விஷயத்த கொடுக்குதுன்னு பாருங்க. அழகா ஒரு விஷயத்த இயற்கை கொடுக்குது. அப்போ ஒரு இடத்துலயுமே இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிச்சு மேல வர்றவன் மேல வந்துடுறான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அப்படியே விட்டுட்டு கடந்து போறவன் விட்டுட்டு கடந்து போயிட்டு திரும்ப எந்த நிலையில இருந்தாலும் அதே நிலையிலேயே உட்காந்துருக்கான். அவ்வளவுதான், சிம்பிள். இங்க பாருங்க, 2 விஷயம். ஒரு ஒரு பள்ளம் இருக்குன்னு வச்சுப்போம். நைட்டு ஃபுல்லா நீங்க ஒரு பள்ளத்துக்குள்ள மாட்டிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஏணி போட்டுட்டாங்க. ஓகே, இது ஏணின்னு புரிஞ்சுக்கிட்டவன் உள்ள ஏணி போடும்போது என்ன பண்றாங்கன்னா ஒரு தீப்பந்தத்தை போட்டுடுறாங்க. உள்ள வந்து நெருப்பு மூட்டுறதுக்கு தீப்பெட்டி, வைக்கோல், கொஞ்சம் கிருஷ்ணாயில் எல்லாம் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. 2 பேருமே உள்ளதான் இருக்கான். ஓகே, இப்படி பிரிச்சிருவோம். ஒரு பள்ளத்தை 2ஆக பிரிச்சிருவோம். அந்த 2ஆக பிரிச்சதுக்குள்ள இந்த சைடு ஒருத்தன் இந்த சைடு ஒருத்தன் 2 பேருக்குமே ஈக்குவலா என்னென்னலாம் கொடுக்கணுமோ இவனுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதே தான் இவனுக்கும் கொடுக்குறாங்க. இந்த சைடு அதே மாதிரியே மேல இருந்து ஒரு ஏணி போட்டாங்க, லேடர் போட்டாங்க. இந்த சைடும் அதே மாதிரியே ஒரு லேடர் போட்டாங்க. உள்ள தீப்பெட்டி, பந்தம் ஏத்துறதுக்கு பந்தம், வைக்கோல், கிருஷ்ணாயில் எல்லாம் கொடுத்துட்டாங்க, கெரோசின் கொடுத்துட்டாங்க. இப்ப இவன் என்ன பண்றான்னா ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்கு, மேலே ஏறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இவன் ஒருத்தன் என்ன பண்றான்னா ஓகே இது லேடர்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு மேல ஏறி வந்துட்டான். ஃபர்ஸ்ட் நெருப்பை ஏத்தி பாக்குறான், இது லேடர்ன்னு தெரியுது. ஓகே இது மேல ஏறி போயிடலாம், யாரோ காப்பாத்துறதுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி போயிட்டான். இந்த சைடு இருக்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னா நெருப்பை ஏத்தி பாக்குறான். ஓகே இவ்வளோ கட்டைகள் இருக்குல்ல, இந்த கட்டைகள் எல்லாம் உடைச்சு, வைக்கோல் எப்படியா இருந்தாலும் காலையில வரைக்கும் எரியாது, இந்த கட்டைகள் எல்லாம் உடைச்சு நம்ம எரிப்போம்னு சொல்லி மேல இருக்க அந்த லேடரோட கட்டைகள் எல்லாத்தையும் உடைச்சு காலையில வரைக்கும் நெருப்பு மூட்டிக்கிட்டே இருக்கிறான். இப்ப பாருங்க, 2 பேருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி சேமா தான் கிரியேட் ஆச்சு. எஸ் ஆர் நோ? ஆனா இவன் எந்த மாதிரியான மனநிலையில இருந்தா, இவன் ரொம்ப சட்டிலா இருந்தானா, இதை எப்படி அவன் பாக்குறான், அதை எப்படி அவன் எடுத்து அவனோட லைஃப்ல அப்ளை பண்றான் அப்படின்றத பொறுத்துதான் ஒருத்தரோட வாழ்க்கையே மாறுது. புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா? அப்ப அவன் என்ன பண்றான், ரொம்ப கொஞ்சம் கவனமா பார்த்தவன் ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டவன் என்ன பண்றான்னா லேடர்ல மேல ஏறி அவன் என்னைக்கோ வீட்டுக்கே போயிட்டான். இவன் என்ன பண்றான்னா காலையில வரைக்கும் ஒரு கட்டையா தூக்கமும் போய் ஒரு கட்டையா வச்சு எரிச்சுட்டே இருக்கான். திரும்ப ஏறுறதுக்கு லேடர் இல்லை, ஏன்னா மொத்த கட்டையும் எரிச்சுட்டானே. இப்ப 2 பேருக்குமே 2 சைடுமே சேமா தான் ஒரு விஷயத்த கொடுக்கப்பட்டது. ஆனா இவன் அதை எப்படி பார்த்தா அதை எப்படி அப்ளை பண்ணான்றதுதான் அங்க மாறுது. புரியுதா இல்லையா? அப்ப அதே மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகிற ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு கிரியேட் ஆகிற ஆப்பர்ச்சுனிட்டியும் இன்னொருத்தருக்கு கிரியேட் ஆகிற ஆப்பர்ச்சுனிட்டியும் சேம்.
டிஃப்ரெண்டான ஸ்கிரீன் பிளே இருக்கலாம், ஆனா சேம் தான். அவன் அதுல நீங்க சில விஷயங்களை பிடிச்சு நீங்க மேல வந்துட்டீங்கன்னா நீங்க உங்க லைஃப் மாறிடும். இந்த சைடு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னா திரும்ப நம்ம எங்க இருக்கிறோமோ அதே மாதிரி இருந்துட்டே இருக்க வேண்டியதான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காலையில் எந்திரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த 7 நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்தி கொள்ளாததும் அது அவங்களோட நிலையை பொறுத்தது. அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இறைவனே இறங்கி வந்தாலும் நம்மள மாத்த முடியாது. எப்ப மாத்த முடியாது? நான் அதுக்கு தயாராக இல்லைன்னா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாணிக்க வாசகர் சுவாமி இறைவன் இறங்கி வந்து வா போலான்னு சொல்லி கூப்பிடும்போது அது வந்து இல்ல நான் வரணும்னு சொல்லி சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் தான் திருவாசகம்ன்ற அந்த பாடலே வந்து கதறல் தான் பாடலே தெரியுமா? திருவாசகத்தோட பாடல் எல்லாமே வந்து மாணிக்க வாசகர் சுவாமியோட கதறல். ஐயோ இப்படி வந்தியே, எனக்கு தெரியலையே, தங்கத்தட்டை வந்து எப்படி குழந்தைகிட்ட ஒரு தங்கத்தட்டை கொடுத்தா அதோட வேல்யூ தெரியாம எட்டி உதைச்சு விளையாடுமோ அதே மாதிரி எட்டி உதைச்சு விளையாடிட்டுனே நீ வந்து தயவு செஞ்சு என்னை திரும்ப கூப்பிட்டுக்கோ, என்னை திரும்பவும் வந்து அழைச்சிட்டு போயிடு அப்படின்னு கூடிய அந்த கதறல் தான் திருவாசகம். அப்ப அதே மாதிரி நம்மளும் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அதோட வேல்யூ தெரியாம நம்ம தூக்கி எறிஞ்சிடுறோம். அதோட வேல்யூ எப்ப தெரியுதோ, சில பேர் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் படிக்கல தம்பி, நல்லா படிச்சிருந்தேன்னா இந்த நேரம் நான் எங்கேயோ. ஏன் அப்படின்னா அதோட வேல்யூ இன்னொரு இடத்துக்கு போகும்போது தெரியுது. சே இதெல்லாம் பண்ணாம விட்டுட்டுமே, சே அதெல்லாம் செய்யாம விட்டுட்டுமே அப்படின்னு. அதனால நீங்க அதனால திரும்ப வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு இவ்வளவு ஒரு விஷயத்த நான் அழுத்தி 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 சொல்றேன். அப்ப என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த நீங்க இங்க கவனமா புரிஞ்சுக்கணும். என்ன? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நான் சரியாக பயன்படுத்தி நான் மேல போகணும். அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய பயன்படுத்திக்கிறவன் மிகப்பெரிய ஒரு நிலையை அடைகிறான். மிகப்பெரிய நிலையை அடைகிறான். நான் இங்க பாருங்க, நான் சாதாரணமா இத சொல்லல. இது சாதாரண வார்த்தையே கிடையாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி அவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. நான் இவ்வளவு பேரை பார்த்ததுல, இவ்வளவு பேர் கூட நான் பயணம் பண்ணதுல, இத்தனை பேரை டெய்லியும் சந்திக்கிறதுல இருந்து நான் சொல்றேன். எப்படிடா இவனுங்கெல்லாம் மேல வந்தானுங்கன்னா, அங்க டிசிப்ளின் கடைபிடிச்சிருக்காங்க. அவன் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு விஷயத்துக்காக நிறைய விஷயங்களை இழந்திருப்பான். ஆனா நீங்க அதை இழக்கிறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்க. கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து எப்ப வெளியே வராங்களோ, அப்போ அவனால ஒரு விஷயத்த கிரியேட் பண்ண முடியுது. அவ்வளவுதான் சிம்பிள். ரொம்ப சிம்பிளா இருக்கு. ரொம்ப சிம்பிளா இருக்கு. முதல்ல என்னை நான் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதுக்கு என்னென்னலாம் என்னால பண்ண முடியுமோ நானே கிரியேட் பண்ணிக்கணும். நானே அதை கிரியேட் பண்ணிக்கணும். ஆர்ஜே பாலாஜி எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியும்ல, ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தெரியும்ல. ஆர்ஜே பாலாஜி அவர் என்ன பண்றாருன்னா, என்ன பண்றதுன்னே தெரியாதப்போ ஆபீஸ் போடுறாரு. ஆபீஸ் போடும்போது என்ன பண்றாருன்னா 15,000 ரூபாய் நினைக்கிறேன் ஆபீஸோட ரெண்ட். சம்திங் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. 15,000 ரூபாய் 3 மாசம் ஆபீஸ்க்கு சும்மா வாடகை கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஆனா என்ன பண்ணுவாருன்னா காலையில ஆபீஸ் எடுத்துட்டோம், காலையில 9 மணிக்கு ஆபீஸ்க்கு போகணும். ஆனா இங்க யாரும் இருக்க போறது இல்ல, வேலையும் இல்ல. ஆனா 9 மணிக்கு அங்க ஆபீஸ் போவாரு, திரும்ப ஒரு 6 மணிக்கு ரிட்டர்ன் வருவாரு. இதே மாதிரி 3 மாசம் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாரு. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, சரி வர்றது வரும்ல, ஏதாவது ஒரு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்து சைன் பண்ணதுதான் சில படங்கள்னு சொல்லி சொல்றாரு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆப்பர்ச்சுனிட்டியா கிரியேட் ஆகி ஒருத்தரை வந்து சந்திக்கிறது, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து சந்திக்கிறது, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கிரியேட் ஆகி என்ன பண்ணுச்சுன்னா டோட்டலா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த வளர்த்து கொண்டு வந்திருக்கு. இப்ப அடிப்படையா எங்க அமைஞ்சது அப்படின்னா, ஒரு டிசிப்ளினை கடைபிடிக்க ஆரம்பிச்சாரு பாருங்க. பரவாயில்ல, எனக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் நான் போறேன் வரேன் போறேன் வரேன் போறேன் வரேன், அது ஒரு விஷயத்தை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா நிச்சயமா ஒரு 90 நாள்ல ஏதோ ஒரு விஷயத்த அது கிரியேட் பண்ணணும். பண்ணும். இப்ப நானும் அப்ப அதே மாதிரி அப்ளை பண்றேன். ஒரு 3 மாசம் எடுக்கிறேன் நானும் ஆபீஸ. இந்த வடிவேல்ல பார்த்துட்டு பார்த்துட்டு ஒரு ஒரு விஷயமும் பண்ணுவாரு. ஓ அநியாயத்தை கண்டா பொங்கணுமா, சரி ஓகே அப்படின்னு போயிட்டு இந்த ஒரு பிளேட் எடுத்து அடிப்பாருல்ல, அநியாயத்தை கண்டா பொங்கணும்னு. அவருக்கு அமையுது, எனக்கு அமையல அப்படின்னா
எல்லா இடத்துலையுமே அப்படியே எடுத்து அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன செட் ஆகும், இது நம்மளோட வாழ்க்கையில அப்ளை பண்ண முடியுமான்றத யோசிச்சு செட் பண்ணீங்கன்னா உங்களால செட் பண்ண முடியும். அப்ப என்னன்னா, எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது. இயற்கை கொடுக்குது. நீங்க இயற்கை கொடுக்கலன்னு மட்டும் சொல்லாதீங்க. எனக்கு அதெல்லாம் கிரியேட் பண்ணல. எனக்கு இதெல்லாம் கிரியேட் பண்ணல அப்படின்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஒரு இடத்துலயும் ஆப்பர்ச்சுனிட்டி இயற்கை கிரியேட் பண்ணி குடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். சிம்பிள். அப்ப என்ன பண்ணணும்? சின்ன சின்ன ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ்க்குள்ள நம்ம வரணும். நீங்க பாருங்க, இப்ப நான் சொல்ற இந்த 7 நாள் வந்து உங்களோட லைஃப்ப வந்து டோட்டலா நீங்க அலைன் பண்ண போறீங்க. வேற லெவல்ல ஒரு பெர்சனா மாறப் போறீங்க. இத வந்து உங்களுக்கு எவ்வளவு நாள்ல தெரியும் அப்படின்னா, ஒரு 3 நாள் நான் சொல்ற பிராக்டிஸ்லாம் நீங்க கடைபிடிச்சீங்க, தொடர்ந்து கடைபிடிச்சீங்கன்னா, ஒரு 3 நாள்லயே நீங்க அத ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா வேற மாதிரி இருக்கு லைஃப். டோட்டலா இப்பலாம் வேற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எனக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் வேற மாரி இருக்குன்னு சொல்லி 3 நாள்ல நான் வேணா எழுதி தரேன். கடைபிடிச்சீங்கன்னா 3 நாள்ல இத ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா நான் சொல்றேன், டாஸ்க்க அப்ளை பண்ணணும். நான் சொல்ற விஷயங்கள டெய்லியும் உங்களோட லைஃப்ல பொருத்திக்கிட்டே வரணும் நீங்க. பண்ணலாம் தானே? இந்த இயற்கை எல்லோருக்கும் இந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை. அத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கொடுத்திருக்குன்னா, உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கணும்னு இருக்கு. இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் நீங்க கேட்கணும்னு இருக்கு. உங்களுக்கு அமையுது. ஓகே. இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, உண்மைய பேசி பழகணும். அது ரொம்ப கஷ்டமாச்சே! உண்மைய பேசுறதுன்றது அப்படின்னா, இருக்கிறதுலயே மிகப்பெரிய இன்னைக்கான ஒரு கன்டென்ட்டா கூட இன்னைக்கு YouTubeல அத பத்தி தான் பேசலாம்னு இருக்கேன். உண்மைய பேசுறது அப்படின்றது வந்து ஒரு தைரியம் வேணும் தெரியுமா? உண்மை பொய் பேசுறதுக்கு தைரியம் தேவையில்ல. ஆமாவா? இல்லையா? பொய் பேசுறதுக்கு தைரியம் தேவையே இல்ல. யாரு வேணா பேசலாம். நானும் பேசலாம், குழந்தையும் பேசும், எல்லாரும் பேசுவோம். ஆனா உண்மைய பேசுறதுக்கு தைரியம் தேவைப்படும். நம்ம நெனச்சுக்கிறோம் பொய் சொல்றது வந்து சமாளிச்சுட்டோம். பொய் சொல்றத வந்து ஈஸியா நம்ம சொல்லி மாத்திட்டோம். ஆக்சுவலி பொய் சொல்றதே ஒரு திறமை தெரியுமா? அப்படின்லாம் உங்கள நீங்க ஏமாத்திக்கிறீங்கன்னா, இருக்கிறதுலயே ஒரு கேவலமான விஷயம் அதுதான். சின்ன சின்ன இடங்கள்ல கூட பல பேர வந்து நான் பார்க்கிறேன். பொய் சொல்லி அத வந்து லைஃப்ல ஒரு பொய்யாவே எடுத்துட்டு போக ஆரம்பிச்சுடுறாங்க. டோட்டலாவே அப்படியே வாழ ஆரம்பிச்சுடுறாங்க. இது என்ன கிரியேட் பண்ணும் அப்படின்னா, உங்களோட மன நிம்மதியே டோட்டலா சீர்குலைச்சிரும். இது ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸா நீங்க இத பார்க்கணும். அதாவது பொய்யே பேசக்கூடாதா? நான் வந்து ஹரிச்சந்திரன் போல நான் அப்படியே இருக்கிறதா? அப்படின்னா, அப்படி சொல்லல. சில இடங்கள்ல பொய் அவசியமாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, நன்மை பயக்கும் அப்படின்னா, பொய் அவசியமாக சில இடங்கள்ல இருக்கும். இப்போ சில பேர் கவுன்சிலிங்க்கு வரும்போது நான் சொல்லுவேன். இதே மாரி தாங்க. உங்கள மாரியேங்க. இதே மாரியான இது அ ஒருத்தவங்கள நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். அவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லி மைண்ட் ரீதியா பாதிக்கப்பட்டவங்களுக்கு, இதெல்லாம் நீங்க என்ன? இதெல்லாம் இத விட பெருசா ஒருத்தர பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி, சில பேர்கிட்ட சில பொய்ய சொல்லுவேன். ஆனா அப்படிப்பட்ட ஒரு பெர்சனே பார்த்திருக்க மாட்டேன். இது எதுக்குன்னா, அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்ட பில்ட் பண்றதுக்கு. அவங்களுக்கு அது ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுக்கும். ஓகே அப்படின்னு சொல்லி, அப்ப இதெல்லாம் இருந்து வெளிய வந்திருக்காங்க. அப்ப நானும் வந்துர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணும். எல்லார்கிட்டயும் அதுக்காக கவுன்சிலிங் பேசுற எல்லார்கிட்டயுமே பொய் சொல்லுவேனான்னா கிடையாது. அந்த இடத்துல இறைவன் இத ஆழமா சொல்லுன்னா, அந்த ஒரு விஷயத்த அங்க பொய் சொல்லி தான் நானு பேசுவேன். இப்ப இது சரியா? தப்பா? நீங்களே சொல்லுங்க. இந்த இடத்துல நான் பொய் சொல்றது சரியா? தப்பா? என்ன திரும்ப என் சைடு திருப்பிட்டீங்கன்னு பார்க்குறீங்க. எந்த இடத்துக்கு அவசியமோ அந்த இடத்துல இருக்கலாம். ஆனா வாழ்க்கையே பொய்யா இருக்கக்கூடாது. இப்போ நான் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லுவேன். என் லைஃப்ல அது நடந்துச்சுங்க, என் லைஃப்ல இது நடந்துச்சுங்கன்னு சொன்னத, நீங்க கனவுல எழுப்பி கேட்டாலுமே அந்த ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, அது எல்லாம் உண்மையா என்னோட வாழ்க்கையில நடந்த விஷயங்கள். இப்போ 2 நாளைக்கு முந்தா நேத்து கூட ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். இந்த அமானுஷ்யம்னு சொல்லி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். எத்தன பேர் பார்த்தீங்கன்னு தெரியல YouTubeல. நடந்த அமானுஷ்யம். எங்க அம்மாவுக்கும் எனக்கும் நடந்த ஒரு விஷயத்த பத்தி போட்டிருந்தேன். அது பல பேர் வந்து கம்பி கட்டுற கதை, இல்ல வந்து ஏதேதோ பொய் சொல்லி பேசுறாங்க. இப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் அவங்க சொன்னாலுமே, நீங்க என் கனவுல எழுப்பி கேட்டீங்கனாலும், அத என்னால சொல்ல முடியும். கனவுல பொய் பேச முடியுமா? திடீர்னு எழுப்பி கேட்டீங்கன்னா, உண்மை வந்துரும். எப்படியா இருந்தாலும். அப்ப அதெல்லாம் நான் அங்க பொய் சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன நடந்ததோ அந்த ஒரு விஷயத்த தான். ஆனா, சில இடங்கள்ல ஒருத்தர்கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொன்னா, அவங்களோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்த அங்க நம்ம கிரியேட் பண்றோம். அப்ப என்னன்னா,
எல்லா இடங்கள்லயுமே உங்களுக்கு வாழ்க்கையே பொய்யாக மாறிடக்கூடாது அப்படின்னா சின்ன சின்ன இடங்கள்ல இருந்து நீங்க இந்த பொய் சொல்றத எடுக்கணும். சின்ன சின்ன இடங்கள்ல எதை சொல்றேன், பெரிய இடத்துல பொய் சொல்லிக்கலாமா? இல்ல, சின்ன சின்ன இடங்கள்ல இருந்து இந்த பொய் சொல்றதை நீங்க மாத்துனீங்கன்னா பெரிய இடத்துக்கு நீங்க தயாராவீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு கடைக்கு போறீங்க. இன்னைக்கு ஒரு ஒரு இடத்துக்கு போறீங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வர்றீங்க. உங்களுக்கு வந்து சரி ஓகே, நான் போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. போயிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. திரும்பவும் அடுத்த நாள் அந்த கடைக்கு நீங்க போறீங்க. போகும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, திரும்பவும் நான் பார்க்கறதுக்கு தாங்க வந்தேன். ஏதோ நீங்க ரேட் கம்பேர் பண்றதுக்கோ, இல்ல எதுக்கோ ஒண்ணுத்துக்கு போறீங்க. ஆனா அங்க போகும்போது கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா, இல்ல இல்ல எனக்கு வந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னுவீங்க. ஆனா அது உண்மையாவே நீங்க ஆல்ரெடி வாங்கி இருந்திருப்பீங்க. அந்த பொருள உண்மையாவே நீங்க வேற எங்கேயோ வாங்கிட்டீங்க. இப்ப உண்மையாவே என்ன சொல்லலாம் அப்படின்னா, இல்லங்க ஜஸ்ட் நான் பார்க்கறதுக்கு வந்தேன், பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லலாம். நீங்க நீங்க வந்து டோட்டலா வாங்க போற மாதிரி அவங்களோட நேரத்தையும் ஸ்பெண்ட் பண்ண வச்சு, அவங்களோட நேரத்தையும் வீணடிச்சு, உண்மையாவே வந்த கஸ்டமர விட்டுட்டு, உங்கள ஒரு கஸ்டமரா அவன் ட்ரீட் பண்ணி, அவன் அவனோட பிசினஸ் இழந்துட்டு இருப்பான். புரியுதா? புரியலையா நான் சொல்றது? உண்மையாவே பார்க்க வரேன்னா, பார்க்க வரேன். ஏன்னா இந்த இடத்துல எது தடுக்கும்னா, நான் பார்க்க வரேன்னா என்ன அவன் என்ன நினைப்பான்? அப்ப எனக்கு வாங்குறதுக்கான தகுதி இல்லையோ? இப்படி பல கேள்விகள் பின்னாடி கொஸ்டின் மார்க்கா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த கொஸ்டின் மார்க்குக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே பொய் சொல்லிக்கிட்டு அவன்கிட்டயும் பொய் சொல்லுவீங்க. இல்ல, இல்ல. இப்ப எடுக்கணும் தான். ஜஸ்ட் காட்டுங்க பார்ப்போம். நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி இது பண்ணுவீங்க. இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியலாம் உங்க லைஃப்ல. ஆனா உண்மையை சொல்லி அதான் சொல்லுவாங்க இல்லையா? உண்மைய ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா, ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு பெர்சனா மாறிடுவான். ரொம்ப பவர்ஃபுல்லான பெர்சனா மாறிடுவான். இத நான் சத்தியமிட்டு சொல்றேன். உண்மைய பேசுறான் அப்படின்னா, அவன் சொல்ற வ வார்த்தைகள்லாம் சித்தியாகும். அவன் சொல்ற வாக்கெல்லாம் பலிதமாகும். ஏன்னா, அந்த உண்மைக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. சும்மா இல்ல. அந்த உண்மைக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அப்ப என்னன்னா, நம்ம ஒரு ஒரு இடத்துலயுமே பொய் சொல்லியே பழகிட்டோம். பொய் சொல்லியே பழகிட்டோம். அது ரொம்ப பிரச்சனையா கூட இருக்கட்டும்னு வைங்களேன். உண்மைய சொல்லி நீங்க மாட்டிக்கிங்கன்றேன் நான். உண்மைய சொல்லி மாட்டிக்கிங்க. ஆமா இத நான் பண்ணேன். அடுத்த வாட்டி நான் பண்ண மாட்டேன். இப்ப இது இங்கருந்து தப்பிக்கிறதுக்கு, நான் பண்ணலையே, நான் செய்யலையே அப்டின்னா, ரொம்ப கேவலமா தெரியும் நீங்க பொய் சொல்றீங்கன்னு. தெரியாதுன்னு நெனைக்கிறீங்களா? இப்போ ஒருத்தவன் உன்கிட்ட பொய் சொல்றான். அது பொய் சொல்ல தெரியாதவன்லாம் பொய் சொன்னான்னா கிளியரா மாட்டிப்பான். நம்மள மாரி ப்ரோவா இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்டிதானே? பொய் சொல்ல தெரியாதவன்லாம் பொய் சொன்னாலும் ரொம்ப ஈஸியா மாட்டிப்பான். இப்போ நீங்க அவன வந்து கேவலமா தெரியுமா? இல்ல நல்லா அழகா தெரிவானா? கேவலமா தெரிவானா? இல்ல ரொம்ப அழகா தெரிவானா? கேவலமா தெரிவானா? ரொம்ப அழகா தெரிவானா? நீங்களே சொல்லுங்க. கேவலமா தெரியும். அப்படிதானே? எத்தன பேர நீங்க அப்படி பார்த்துருக்கீங்க? நல்லா பொய் பேசுறான்டா. நல்லா பொய் பேசுறான். இப்ப நானே இது பொய்யினே சொல்லாம ஏதோ ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன்னா, உங்க தலையாட்டிட்டு இப்படி கேட்டுப்பீங்க. ஆனா பின்ன நல்லா பொய் சொல்றான். தோணுமா? தோணாதா? தோணும். இது இயல்பு. இப்ப இதுவே உண்மையவே வந்து நான் பேசுறேன். என்னோட லைஃப்ல நான் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் பண்ணியிருக்கேன். இதுதான் எனக்கு நடந்திருக்கு. அம் நான் ஒண்ணும் பெரிய பேக்ரவுண்ட் சரி இப்ப வந்து நான் பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கேன். என்னோட அப்பா இப்படி கிட்டத்தட்ட எத்தனை செயின் ஹோட்டல் பிசினஸ், எங்க அம்மா இப்படி இப்படின்றதுக்கும், இல்லங்க வந்து அடிப்படையிலேயே ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போ வரைக்கும் கஷ்டப்படுறோம். இப்படின்னு உண்மைய பேசினா ரொம்ப அழகா இருக்கும். உண்மை எப்பயுமே அழகு. அத தெரிஞ்சுக்கங்க. உண்மை எப்பயுமே அழகு. நான் கூட போன ஃப்ரீ செஷன்ல கூட என்னோட லைஃப்ல என்னென்னலாம் நடந்ததோ அதெல்லாம் ஷேர் பண்ணேன். அவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப அந்த உண்மையை பேசும்போது, அவ்ளோ சப்போர்ட் வருது. நீங்க வேணா கவனிச்சு பாருங்க, உங்க லைஃப்ல. இத இன்னைக்கு நீங்க அப்ளை பண்ணணும். ஒரு ஒரு இடத்துலயுமே நீங்க உண்மையை பேசுறதுக்கே நீங்க முயற்சி செய்யணும். இப்போ ஒண்ணும் இல்ல, ஆஃபீஸ்க்கு போறீங்க. லேட்டா போயிட்டீங்க. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க அப்டின்னா, "இல்லங்க வர வழியில டிராஃபிக்கு" சொல்லுவீங்க. சும்மா சொல்லுங்க. உண்மையவே சொல்லுங்களேன். "இல்லங்க இன்னைக்கு என்னால கரெக்ட்டான நேரத்துல எந்திரிக்க முடியல. அதனால லேட் ஆயிடுச்சு. நாளையில இருந்து நான் லேட்டா வரமாட்டேன்." இப்படி பேசி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவன் அவன் வந்து என்ன இப்படி எந்திரிக்கிறதுக்கு லேட்டா? இன்னைக்கு உங்களுக்கு சமாளிக்கிற மாரி தெரியலாம். டிராபிக்ன்னு சொல்லிட்டா தப்பிச்சிரலாம் அப்படின்னு சொல்லி தோணலாம். ஆனா, இன்னைக்கு இந்த உண்மைய நீங்க பேசுனீங்க. இல்ல நான் எந்திரிக்கிறது லேட் ஆயிடுச்சு. அதனால தான் என்னால வர முடியல. அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க சொல்லிட்டீங்கன்னா, இது அன்னைக்கு உங்கள காப்பாத்திடும். ஓகே. இது அன்னைக்கு காப்பாத்திடும்.
ஆனா இந்த பேசக்கூடிய உண்மை என்னன்னைக்குமே உங்களை காப்பாத்தும். என்னன்னைக்குமே காப்பாத்துற ஒண்ணு வேணுமா? இல்ல அப்போதைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் அப்போதைக்கு போய் சொல்லிட்டு தப்பிச்சுக்கலாம். அப்போதைக்கு போய் சொல்லிட்டு தப்பிச்சுக்கலாம். அப்போதைக்கு போய் சொல்லிட்டு தப்பிச்சுக்கலாம்னா, வாழ்க்கையை அப்பப்போ பொய் சொல்லியே தப்பிக்கிற மாதிரி இருக்கும். எத்தனை விஷயத்துக்கு பொய் சொல்லி எத்தனை விஷயத்த மைண்ட்ல நீங்க சேவ் பண்ணியே வச்சுட்டு இருப்பீங்க. ஓகே, இவங்கள பார்த்தா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன பொய் இதுதான். அதனால எப்பயுமே அவங்க கேட்டாங்கன்னா இந்த ஒரு விஷயத்த தான் சொல்லணும். எத்தனை விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறது. என்னைக்கா இருந்தாலும் உண்மைதான் வெளியே வந்துரும். அப்ப என்ன, உண்மையே பேசிட்டு போவோமே. புரியுதா இல்லையா? அப்ப ஆபீஸ்க்கு போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் உங்களை வந்து நீங்க பொய் சொன்னவன் ஜெயிச்சிருப்பான். நான் இல்லன்னே சொல்லல. பொய் சொல்றவன் ஜெயிச்சிருப்பான். உங்களை வெளியே கூட நிக்க வச்சிருப்பாங்க. அவன் டிராபிக்னு சொன்னவன உள்ள அனுப்பிச்சிருப்பாங்க. என்னால லேட்டா எந்திரிச்சிட்டேன். ஓ, நீ லேட்டா எந்திரிக்கிற அளவுக்கு அப்ப நீ இது இருக்கியான்னு சொல்லி உங்களை வெளியே நிக்க வைப்பாங்க. ஆனா இது எப்ப தெரியுமா ஜெயிக்கும்? நீங்க உண்மையாவே தொடர்ந்து திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே வாங்க. அவன் பொய் பேசினான்ல, அவன் பொய்யாவே தொடர்ந்து பேசிட்டே வரட்டும். ஒரு நாள் நீங்க போய் நிக்கக்கூடிய பொசிஷனை பாருங்க. அவன் ஒரு நாள் நிக்கக்கூடிய பொசிஷனை பாருங்க. அடிச்சு சொல்றேன். ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்பார்க் ஒண்ணு ஒண்ணு உண்டாகும். யாருக்கு? அந்த கேட்டவனுக்கு. என்னதான் இருந்தாலும் இவன் பொய் சொல்ல மாட்டான், உண்மையதான் சொல்லுவான். ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அப்ப அந்த இடத்துல உங்களை தான் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஏன்னா இவன் பொய் சொல்லுவான்னு நல்லா தெரியும். உங்களுக்கு உங்களுக்கு நீங்க தெரிஞ்சாலுமே என்ன தெரிஞ்சதோ அதை தான் நீங்க சொல்ல போறீங்கன்னு தெரியும். அப்போ இந்த உண்மையை பேசுறவனுக்கு தான் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. ஆமாவா இல்லையா? இல்ல நான் எதுவும் தப்பா சொல்றேன்னா உங்களுக்கு? ஆமாண்ணா ஆமான்னு இப்படி தலையாட்டலாம்ல. அப்ப இன்னைக்கு என்ன பண்ணணும்? எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உண்மைய பேசி பழகணும். அதுவும் இந்த வீட்டுல எல்லாம் என்ன நடக்கும்னா, குளிச்சுட்டு வந்துட்டு டவல் எங்கேயா போட்டிருப்பாங்க. போட்டுட்டு ஐயோ நான் போடல, ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனையா நான் போடல, குழந்தை எடுத்து போட்டான், நீங்க தான் எடுத்து போட்டீங்க, டோட்டலா பிரச்சனை அவன் மேலேயே திருப்பிடுறது. பிரச்சனைய எவன் பேச வரானோ அவன் மேலேயே பிரச்சனை திருப்பிடுறது. பண்றோமா இல்லையா? ஹானஸ்டா பதில் சொல்லுங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க மேல என்ன ஒரு விஷயத்த போட முடியும்னு யோசிக்கிறோமா இல்லையா? ஆமா இந்த இடத்துல நான் பண்ணிட்டேன், ஆமா இந்த ஒரு விஷயத்த நான் செஞ்சுட்டேன், இதை நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு எப்போ உங்களுக்கு சொல்றதுக்கு தைரியம் வருதோ அதை நான் மிகப்பெரிய ஒரு கட்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். உண்மை பேசுறதுக்கு அந்த கட்ஸ் எல்லாம் அந்த கட்ஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா வந்துடாது. அவ்வளவு தகுதியில எல்லாம் நம்ம இருக்க முடியாது. ஆனா அந்த தகுதியை நீங்க வளர்த்துட்டீங்கன்னா தான் நீங்க பெரிய ஆளு. எனக்கு அந்த கட்ஸ் இருக்கு. ஆமா இதான் நடந்தது, நான் உண்மையை சொல்றதுக்கு எனக்கு தெரியும். அந்த கட்ஸும் உங்களுக்கு இருக்கா? இது ஓப்பனாவே உங்களுக்கு நான் சேலஞ்சாவே வைக்கிறேன். அந்த கட்ஸும் உங்களுக்கு இருக்கா? இருந்துச்சுன்னா இன்னைக்கு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து என்கிட்ட இன்னைக்கு எப்படி எத்தனை இடத்துல எழுதி வைக்கணும். ஓகே, எல்லாத்தையும் இன்னைக்கு அப்ளை பண்ணிட்டு நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு நோட் பென் எடுத்து எந்தெந்த இடத்துல எல்லாம் பொய் சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சது, ஆனா நான் உண்மையை பேசினேன். உண்மையை பேசும்போது என் மனநிலை எப்படி இருந்தது, உண்மையை பேசும்போது என் மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னு எழுதணும். மனநிலையே அந்த இடத்துல எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு கவனிச்சு பாருங்க. அந்த நேரத்துல எப்படி இருந்தது, எத்தனை எத்தனை சம்பவம் இந்த மாதிரி நான் வந்து கிரியேட் பண்ணேன் அப்படின்றத நாளைக்கு கேட்பேன். புரிஞ்சுதா? பெரிய டாஸ்கோ? வாழ்க்கையவே டோட்டலா அதுலதான் ஓட்டிட்டு இருக்கேன். எப்படி நான் உண்மையை சொல்றது? இப்ப சில பேர் சேல்ஸ்ல இருப்பீங்க, நீங்க ஒரு ஒர்க் பண்ணுவீங்க, ப்ராடக்ட்டுக்கு போய் சொல்லியே ஆகணும், இல்லைன்னா ப்ராடக்ட் விற்காது. இந்த டிவி அப்படிங்க, இந்த வாஷிங் மிஷின் இப்படிங்க, இந்த இந்த எஃப்எம் செட் எடுத்தீங்கன்னா எப்படிங்க, இப்படின்னு ஏதாவது நீங்க ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு போய் சொல்லிதான் ஆகணும். இல்லைங்க இந்த ப்ராடக்டை விட நீங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு போனீங்கன்னா நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி உங்க கடையில இருந்து இன்னொரு கடைக்கு அனுப்பிச்சு விட போறீங்க. உங்க ப்ராடக்ட வந்த உண்மையாவே தெரியுது உங்களுக்கு இதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு. ஒண்ணு பொய்யே சொல்லக்கூடாது, ஹரிச்சந்திரன் மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த கம்பெனி விட்டு நீங்க போயிடணும். இல்ல அந்த ப்ராடக்ட்ல அதுதான் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை நீங்க மறைச்சுதான் சொல்ல போறீங்க, மறைச்சுதான் விற்க போறீங்க. ஆமாவா இல்லையா? இந்த ப்ராடக்ட் தாங்க சூப்பரான ப்ராடக்ட். நான் யோசிப்பேன், நம்ம நம்ம கொஞ்சம் ரொம்ப கான்சியஸா இருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் பார்க்கும்போது ரொம்ப கவனமா ஆழமா பதியுமா. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர். ஓகே, என்னோட ஃப்ரெண்டு
ஹுண்டாயில ஒர்க் பண்ணான். கார் கம்பெனி ஹுண்டாயில ஒர்க் பண்ணான். ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்ன கார்ரா பெஸ்ட்டு அப்படின்ன உடனே, ஹுண்டாயில இதை எடுத்துக்கோ, ஹுண்டாயில அதை எடுத்துக்கோன்னு சொல்லி டோட்டலாக சொல்லிட்டே இருந்தான். அப்புறம் என்ன பண்ணா, ஒரு 6 மாசத்துல ஏதோ சம்திங் இப்போ ஹுண்டாயில இருந்து மாருதி சுசுகிக்கு சேஞ்ச் ஆகுறான். இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்ன மாதிரியான கார் பெஸ்ட்டு? மாருதி சுசுகில இதை எடுத்துக்கோ. டேய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹுண்டாய் இல்லடா, நான் அங்கேருந்து மாறிட்டேன். ஏண்டா கார் சஜஷன் கேட்டா நீ எங்க ஒர்க் பண்றியோ அதுக்கு தகுந்தாற் போல சொல்ற. அப்ப என்னன்னா, ஹுண்டாயில இருக்கும்போது ஹுண்டாய் பெஸ்ட், இந்த மாருதி சுசுகி வந்ததுக்கு அப்புறம் மாருதி சுசுகி பெஸ்ட். ஆனா அங்க இருக்கும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா, மாருதி சுசுகிலாம் டேய் அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பெருசா சேல் ஆகாது, ஹுண்டாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வேற லெவல் அப்படின்னா. இப்ப அங்க போனதுக்கு அப்புறம் அப்படியே மாத்தி, டேய் அதெல்லாம் விட உனக்கு இது எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் வச்சிருக்கான், அந்தந்த ஃபியூச்சர்ஸ் வச்சிருக்கான், அந்த ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்லி கூட்டி கொண்டு போய் வேற காட்டுவானுங்க. மேல இந்த டிரைவரோட சீட்டுக்கு மேல இப்படி கண்ணாடி ஓபன் பண்ணா கண்ணாடி இருக்கிறது ஒரு ஃபியூச்சர்ஸ் காமிச்சா அலறிட்டேன். டேய் ஏதோ நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. நீங்க ஆமாங்க இங்க மேல கண்ணாடி வருதுல அது ஒரு ஃபியூச்சர்னா, கண்ணாடி வர்றது ஒரு ஃபியூச்சரா? நீங்க வேணா டாப் எண்ட்ல மாருதி சுசுகி மாருதி இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் கார்ல போய் செக் பண்ணி பாருங்க, நிறைய ஃபியூச்சர் சொல்லுவான். அந்த ஃபியூச்சர்ஸ்ல இப்படி மேல இருந்து இந்த நம்ம இது மறைக்கிறதுக்கு, சூரியன் வெளிச்சம் மறைக்கிறதுக்கு மேல இருந்து இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா வரும், அந்த இடத்துல கண்ணாடி இருக்கும். அது வந்து இருக்குங்க, இது ஒரு ஃபியூச்சருங்கன்றான். டேய் விக்கிறதுக்கு என்னென்னலாம் எதெல்லாம் ஃபியூச்சர்ன்றீங்க? அப்போ என்னன்னா என் ஃப்ரெண்டு தான். அப்போ ஹுண்டாயில இருக்கும்போது ஹுண்டாய் பெருசு, இங்க இருக்கும்போது இது பெருசு அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா அவனோட குழப்பம் ஓட்டணும். புரியுதா இல்லையா? அப்ப அவனோட குழப்பம் ஓட்டணும் போது சில பொய்களை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இதை விட அது பெஸ்ட், அதை விட அது பெஸ்ட். இதை திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரியான விஷயங்களை பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பேசலாம்னா இந்த மாதிரியான, இப்ப நீ ஒரு ஒர்க்ல இருக்கிறியா, நீ பொய் சொல்லிதான் ஆகணும். குடும்ப வாழ்க்கைக்குள்ள இருக்கியா, இன்னும் பொய் சொல்லிதான் ஆகணும். எதுக்காக பொய் சொல்லணும்? மனைவி கிட்ட பொய் சொல்றதே அப்படி இல்ல, நல்லா இருக்குன்னு பாராட்டு, அழகா இருக்குன்னு கொஞ்சு, அப்பப்போ இந்த மாதிரி 4 வார்த்தைகளை சொல்லுன்றாரு. திருவள்ளுவரே சொல்லித்தராரு உங்களுக்கு. ஏன்னா நான் வந்து ரொம்ப எப்பயுமே உண்மையை தான் பேசுவேன் அப்படின்ட்டு சாரி கட்டிட்டு அவ்வளோ நேரம் 4 மணி நேரம் உட்காந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணி காலையில இருந்து எந்திரிச்சு அழகா குளிச்சு சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. வந்த உடனே என்ன ஒண்ணுமே நல்லா இல்லை, மேக்கப்பு செட் ஆகல, இதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு இது மேட்சா இல்லை, செருப்பு நல்லா இல்லைன்னா டோட்டலா உடஞ்சிருவாங்க. இந்த இடத்துல நல்லாவே இல்லைனாலும் அவங்க போட்ட எஃபோர்ட்ஸ்க்கு சூப்பரா இருக்குன்னு. சமைச்சு தராங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுமே நல்லா இல்லைங்க, நான் என்ன செஞ்சிருக்கேன், சாப்பாடா செஞ்சிருக்கேன், தண்ணி ஊத்தி சாப்பிடுற மாதிரி இருக்கு, இப்படியே பேசுவீங்க போயிட்டு. அந்த இடத்துல அப்பா அவங்க அவங்க செஞ்சதுக்கு பாராட்டுற விதமா நல்லாவே இல்லைனாலும் சூப்பரா செஞ்சிருக்க, வேற லெவல்ல இருக்கு, இந்த இடத்துல இந்த உப்பு மட்டும் ஆட் ஆயிருக்கு, இது இப்படியும் சொல்லலாம். இந்த இடத்துல உப்பு மட்டும் ஆட் ஆயிருக்கு, இந்த காரம் மட்டும் ஆட் ஆயிருக்கு, இதை மட்டும் பார்த்தீங்கன்னா வேற லெவல், இப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை சொல்லியும் சொல்லலாம். ஆமாவா இல்லையா? இப்ப உண்மையும் லைட்டா சொல்லியிருக்கீங்க, ஆனா அவங்கள மனம் நோகடிக்காம சொல்லியிருக்கிறீங்க. எந்த இடத்துல எப்படி சொல்றோம்? இப்ப அதுக்காக வந்து நம்ம அவன் ஹுண்டாய் கம்பெனில வேலை பார்க்கும்போது ஹுண்டாய்லாம் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா இல்ல, நீ மாருதி சுசுகி போயிடுன்னா அவன் அந்த கம்பெனில இருக்கணுன்றது கிடையாது, அவன் போயிடலாம். அதுக்கு அங்க இருந்து நான் கஸ்டமர் போக சொல்றதுக்கு அவன் அங்க இருந்து போயிடலாம். ஆமாவா இல்லையா? அப்ப விற்கணும்னா சில பொய்களை சொல்லிதான் ஆகணும். அதனால எந்த இடத்துல அப்ளை பண்ண முடியுமோ அந்த இடத்துலதான். இன்னைக்கு நான் உண்மையை பேச சொல்லிட்டுன்றதுக்காக எல்லா இடத்துலயும் உண்மை சார், நம்மளோட கம்பெனில வந்து இது பிரச்சனை சார், சார் அது பிரச்சனை சார்ன்னு வர்றவங்க கிட்ட போய் டோட்டலா பிரச்சனையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கிளம்பி வெளியே போயிடுவான். நீங்க என்ன பண்றீங்கன்னா பக்கத்துல வந்து டைக்கின் ஏசி இருக்கு, அந்த ஏசி போய் எடுத்துங்க. நம்மளோட இந்த ஏசில இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸே நடக்காது. அப்புறம் எங்க இருந்து நீங்க பணம் சம்பாதிப்பீங்க? மத்தவனுக்கு பாதிப்பு இல்லாத வகையில சில பொய்கள் உங்களோட ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கு பேசணும்னா பேசிதான் ஆகணும். அது நீங்க இருக்கக்கூடிய பொசிஷனை பொறுத்து. ஆனா எந்தெந்த இடத்துலலாம் பொய்யை தவிர்க்க முடியுமோ அந்தந்த இடத்துல எல்லாத்துலயுமே பொய்யை தவிர்க்க வேண்டும். புரிஞ்சதா இல்லையா? ஏன்னா அந்த என்ன சொல்றோமோ அதை அப்படியே போய் அப்ளை பண்றாங்க. அதனாலதான் இவ்வளவு தெளிவா ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லி உங்களை அனுப்பிச்சு விடுறேன். இன்னைக்கு போயிட்டு சரி பொய்யே பேசக்கூடாதுன்னு சொல்லி உண்மையை பேச சொன்னாருன்ட்டு நீங்க போய் ஒரு சேல்ஸ் பர்சனா இருந்துட்டு நீங்க போய் எல்லாத்துலயும் உண்மையாவே கஸ்டமர்ட்ட என்ன எப்பயுமே 4 ஏசியை சேல் பண்ணுவேன், இன்னைக்கு ஒரு ஏசி கூட சேல் ஆகலையே அப்படின்ட்டு என்கிட்ட வந்து நீங்க பிரச்சனைக்கு நிப்பீங்க. உண்மையை பேசணும் சார், ஒண்ணுமே நடக்கல, தர்மத்துக்கு வலிமையே இல்லை. நிறைய இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதை தப்பா அப்ளை பண்ணி லைஃப்ல இன்னும் எங்க இருந்தாலும் அதை விட கீழே போயிருப்பான். அதனால எந்தெந்த இடத்துக்கு எது சரின்னு முதல்ல அப்ளை பண்ண தெரியணும். அதுதான் இருக்கிறதுல பெரிய மேட்டர், தெரியுமா? ஆக்சுவலி இது பெரிய ஒரு கலை. விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துக்கு எது அப்ளை பண்ணணும்னு தெரியறது மிகப்பெரிய ஒரு கலை. ஏன்னா இதுல நான் அடி வாங்கியிருக்கேன்.
எல்லாரு கூடயும் அன்பாரு, எல்லாரு கூடயும் அன்பாரு அப்படின்னா பக்கத்துல ஒரு கன்னத்துல விட்டவனுக்கு கூட அன்பா இருக்குங்க, எந்த கன்னத்துல ஒண்ணு விடுங்க அப்படின்னா விட்டுட்டு போவான் திரும்பவும். அப்ப அந்த இடத்துல டேய் எதுக்குடா அடிக்கிறேன்னு கேட்கணும். சும்மாவாது பயப்படுற மாதிரி, அவனை பயன்படுத்துற மாதிரி நடிக்கணும். நீங்க உண்மையாவே உங்களுக்கு வரலனாலும் இப்ப இந்த மாதிரியான இடத்துல எந்தெந்த இடத்துல அப்ளை பண்ணணும்ன்றது தெரியணும். ஓகே, ஸோ பொய் பேச கூடாதுன்றது தான் இன்னைக்கான டூலு, டாஸ்க்கு. எத்தனை இடத்துல நீங்க பொய் பேசாம உண்மையை பேசுனீங்க, பேசும்போது எந்த மாதிரியான மனநிலை இருந்தது, அதுதான் நாளைக்கு கேட்பேன். கிளியரா? இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். இதை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களோட வாக்கு சித்தி ஆகுதா இல்லையான்னு பாருங்க. உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னென்னலாம் உங்களை தேடி ஈர்க்கப்படுதுன்னு சொல்லி பாருங்க. கிளியர்? நாளைக்கு கிளாஸ்ல சந்திச்சிடலாமா? டெய்லி லைவ் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு மீண்டும் சொல்றேன், உங்களுக்காக உங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் குறைவான ஆளை எடுத்திருக்கேன். தெரியும், கேட்டு பாருங்க. ஒரு கிளாஸ்லயும் ஒரு 300 பேரு, ஒரு 250 பேருன்னு இருப்பாங்க. பட் இந்த வாட்டி கம்மியா எடுத்ததுக்கான காரணம், உங்க கூட நான் வந்து இன்டராக்ட் பண்ணி பேசணும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த செஷன்லாம். ஏன்னா சம்டைம்ஸ்லாம் வந்து கூட்டம் அதிகமா இருக்கும்போது பேச ஆரம்பிச்சோன்னா 3 மணி நேரம் 3.5 மணி நேரம்லாம் போகுது ஒருத்தருக்கும் நான் பதில் சொல்லி முடிக்கிறதுக்கு. அதனால இந்த சூழல் இப்ப இருக்கக்கூடிய இந்த மாசத்துல எனக்கு அதுக்கான டைமை ஒதுக்க முடியாது, 1 மணி நேரம் 1 மணி நேரம் தான் பேச முடியுன்றதுக்காக நான் குறைந்த நபர்களை மட்டும் எடுக்க சொல்லி சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 32 to 34 பேர் சம்திங் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ரெக்கார்ட் செஷன்லயும் இருக்கிறாங்க. அதனால இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. கிளியர்? நன்றிகள். கேமரா ஆன் பண்ணி உட்கார்ற மாதிரியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திட்டு நாளைக்கு கிளாஸ்க்குள்ள வரணும். இந்த 7 நாளும் அப்படிதான் இருக்கணும். கேட்கும்போது பதில் பேசணும். இவ்வளவுதான் நான் உங்ககிட்ட இருந்து கேட்கக்கூடிய ரெக்வஸ்ட், வேற எதுவும் கிடையாது. நன்றிகள். மீண்டும் இறைவனின் அருளால் நாளை தினம் சந்திப்போம். குருவே சரணம். Recording stopped.